வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஹாண்டட் பை மை ஸ்டாக்கர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. குற்றவாளி யாருன்றதை நீங்க கெஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு ஓப் அப்படின்றது. இப்ப நைட்டு நேரம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க டாக்டரா தான் இருக்காங்க போல. இப்ப வீட்டுக்கு இவங்க நடந்துட்டு இருக்கும் போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. ஹீரோயினுக்கு ரெகுலரா ஒரு நபர் தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் ஸ்டாக்கிங் பண்றாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்து இவங்க உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இறந்து போயிருப்பாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டேனியல்னு ஒரு பொண்ணு இருக்கா. இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னமும் வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களும் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மறைஞ்சிருக்க ஒரு நபர் இவங்க பின்னாடி வந்து இவங்களை மயக்கிடுறாரு. இவங்களும் இந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. மயக்கத்துல இருந்து இவங்க கண்முழிக்கும் போது அந்த நபர் இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு Dress போடுவாங்கல்ல, அந்த Dress போட்டு வச்சிருக்காரு. இப்ப அந்த நபரை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு டோபி அப்படின்றது. ரெகுலரா இவங்களை லவ் பண்றதா தொல்லை பண்ணிருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த மாதிரி ஸ்டாக்கிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. எத்தனை வாட்டி சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்றேன், இந்த ரிங்க போட்டுக்கோன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ரிங்க போட்டு விடுறாரு. இவங்களுக்கு ஒரு சமயம் கிடைக்குது. இவங்க சடனா கயர்லாம் கழட்டிட்டு இவரை தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி டோபியும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இவங்க வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க. இப்ப மத்த வீட்டுக்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வீட்டோட படிக்கட்டுலாம் ஏறி வந்துட்டு இருக்காங்க. இவரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு இவருக்கு நெஞ்சு வலி வந்துருது. எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் ஒருவேளை நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால டாக்டரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் அவருக்கு பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் துடிச்சிட்டு இருந்த டோபி இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அப்புறம் தான் அவன் நடிக்கலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி 2 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசமா ஈத்தன் அப்படின்ற ஒரு நபரை டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபரை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி கல்யாணமும் முடிச்சிடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போதைக்கு ப்ராப்பர் வேலை இல்லாம தான் இருக்காரு. எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஹீரோயினுக்கு நாடின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்களுக்காக சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அந்த டோபியால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பதான் நான் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கீழே அசிஸ்டன்ட் மாதிரி மேரின்ற ஒரு பொண்ணு வேலை பாக்குறா. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வெட்டுறதுக்காக கேக்க இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறா. ஹாப்பி டெத் டே டோபி அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. இவங்களும் இந்த இடத்துல எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக மாடி ஏறி வந்துட்டு இருக்காங்க. அங்க மியூசிக் சவுண்ட்லாம் கேக்குது. இவங்க வந்து பார்க்கும்போது ஹஸ்பண்ட் இருக்காருல, ஸ்டெப் டாட்டருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்கள பார்த்தோன்னா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதனால இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. அது மூலியமா இவருக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணிருக்காரு. கண்டிப்பா போணுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா போணுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அம்மா பொண்ணு மட்டும் தான் வீட்ல இருக்காங்க. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு இருக்காங்க. இத பொண்ணு டேனியலும் கவனிச்சிடுறா. இன்னும் எதுக்காகமா அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்ப நடந்துருச்சு, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே கட் பண்ணி வெளியே நமக்கு காட்டுறாங்க. ஊடி போட்டு ஒரு நபர் இந்த வீட்டை கவனிக்கிறாரு. இந்த நபர் யாரு என்னன்னு தெரியல. ஹீரோயினுக்கு அசிஸ்டண்டா மேரின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, ஏறக்குறைய பிஏ வேலை தான் பாப்பா. இவங்களுக்கு என்னென்ன வேலை எல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் நான் கிளம்புறேன்ற மாதிரி புதுசா ஜாயின் பண்ண வேண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க ஹெட்டா இருக்க டாக்டரும் என்ன வேலைலாம் பண்ணும் அப்படின்றத சொல்றாரு. கொஞ்சம் ரஃபா பேசுறாரு. இவங்களுக்கும் இதெல்லாம் புதுசா இருக்கு. இவங்களோட ஃப்ரெண்டா நாடின்னு ஒருத்தங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இப்ப கார்ல ஏறும் போது அவங்க கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் வீடியோ கால்ல நாடின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன புது ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் நாடின் கேக்குறாங்க. நல்லாதான் இருக்கு, ஆனா இங்க சீனியர் டாக்டரா இருக்கவரு சுடுமுஞ்சா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படிதான் எல்லாருமே இருப்பாங்க. உனக்கு பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிடு, நான் வேணா அந்த வேலையில ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் எதர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. இவங்களுக்கு டோபி ஞாபகம் வருது. ஆனா ஒரு வண்டி கிராஸ் ஆனோன்னா அந்த நபர் காணாம போயிடுறாரு. அப்படி என்னத்த பாக்குற அப்படின்ற மாதிரி நாடின் கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லன்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிடுறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பி போகும்போது ஊடி போட்ட நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க காரையே கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க வீட்டுக்கு வரும்போது மேரி இருக்கா பாத்தீங்களா, சமையல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற, இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. பரவாயில்ல மேடம் அப்படின்ற மாதிரி மேரி இங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அம்மா பொண்ணு சேர்ந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதிர இருக்க நபர் பேசவே மாட்டாரு.
பேசாம இருக்கிறதுனால இவங்களுக்கு லைட்டா பயம் வருது. ஏன்னா அடிக்கடி டோபி இப்படிதான் பண்ணுவான். இவங்களும் பயந்த மாதிரி பேசுறாங்க. அதுக்குள்ள காலு கட்டாயிருது. காலையில மேரியும் ஈரனும் சேர்ந்த மாதிரி வேலையை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நைட்டு வந்த காலை பத்தி ஈரன் யோசிக்கிறாங்க. அதனால மேரி சொல்றத காதுல வாங்க மாட்டாங்க. என்ன மேடம் சோகமா இருக்கீங்கன்ற மாதிரி மேரி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிடுறாங்க. இப்பதான் ஜன்னலை கவனிக்கிறாங்க. இவங்க நைட்டு டாப்பால் தான் போட்டிருப்பாங்க. இப்ப டாப்பால் ஓபன்ல இருக்கு. இது எப்படி பாசிபிள்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப மத்த வேலையை பாக்குறதுக்காக மேரி அங்க இருந்து தள்ளி போறா. அப்பதான் ஜன்னலுக்கு வெளியே மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் நிக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. மேரி இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. வேகமா மேரியும் வந்து பாக்குறா. ஆனா மேரி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாரையும் காணோம். நான் உண்மையிலேயே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெளியே வந்து செக் பண்றாங்க. ஆனா யாருமே நிக்கிற மாதிரியே தெரியல. மேரியும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறா. இதுக்கு முன்னாடி டோபின்னு ஒருத்தன் ஃபாலோ பண்ணால, அச்சு அசலா அவன மாதிரியே யாரோ நின்ன மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்களோட வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சீஃப் இருக்கார்ல, முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக வராரு. இவங்க ரெண்டு பேருமே அது சார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு வந்திருக்க லெட்டரை ஈரின் கவனிக்கிறாங்க. டோபி கிட்ட இருந்து வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. டாக்டர் நம்ம அப்புறமா பேசிக்கலாமான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி டாக்டர் கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் லெட்டரை பிரிச்சு படிக்கிறாங்க. நீ என்னைக்குமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்கு. டோபி தான் அடிக்கடி இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்புவான். இவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க கார்ல ரோஜா பூ இருக்கு. இதுவும் டோபி தான் வைப்பான். இதெல்லாம் பாக்குற இவங்க பயப்படுறாங்க. டோபி செத்தானா இல்லையானே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது. அவனோட டெத் சர்டிபிகேட் நெட்ல தேடி பாக்குறாங்க. டெத் சர்டிபிகேட்லாம் இருக்கதான் செய்யுது. இவங்க இதை பார்த்துட்டு இருக்கிறத மேரி கவனிச்சிடுறா. ஏன் மேடம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. என்ன ரெகுலரா ஒரு நபர் ஃபாலோ பண்றான். அவன் அச்சு அசலா டோபி மாதிரியே இருக்கான். அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பொண்ணு கேட்டுறா. பொண்ணு அம்மாவை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இது வாசல்ல எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை தரா. டோபி எப்பவுமே எழுதுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த லெட்டரும் இருக்கு. அம்மாவும் ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவான்றத போலீஸ் கிட்டே இவங்க முழுசாவே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது இன்னொருத்தர் எப்படி அதே மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு டவுட் வருது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பொண்ணு இருக்கால, ஒருவேளை ஆன்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறா. சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் இவங்க வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. ஈரனோ என்ன ஏதுன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சவுண்ட் கேட்டு அம்மாக்கு பக்கத்துல வந்துடுறா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பால்கனி கதவு திறந்திருக்கிறது தெரிய வருது. யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈரின் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு இவங்களோட ரூமை பார்த்து கத்துறா. இவங்களும் என்னாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அன்னைக்கு ஒரு கல்யாண ட்ரெஸ் இவங்களுக்கு போட்டு விட்டான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு. அதே மாதிரி ரிங்கியும் அந்த இடத்துல வச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா அதை பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு தகவலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி போலீஸை வர வச்சிடுறாங்க. போலீஸ் கிட்ட யாரோ திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு செக் பண்ணிடுறாரு. நான் வேணா சேஃப்டிக்காக வெளியே இருக்கேன், மேற்கொண்டு என்ன பண்றதுன்றத பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. நீங்க எப்படி வந்தீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. பொண்ணு விஷயத்த சொன்னா, அதனால தான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை கட்டி பிடிச்சு ஆறுதல் பத்திட்டு இருக்காரு. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுக்கிட்டே அவளோட ரூமுக்கு கிளம்புறா. இது மூலியமா இவருக்கு ஏதாவது ஆஃபர் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் போயிருப்பாரு. என்னால தேவையில்லாம நீங்க வந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அது பரவாயில்ல, எனக்கு நீ தான் முக்கியன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இவங்களை கிஸ்லாம் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இப்ப இவரும் ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு போன் வர சவுண்ட் கேக்குது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர பார்த்தா டோபி தான் பேசுறான். அச்சு அசலா டோபி வாய்ஸ் தான். நீ என்னைக்குமே எனக்கு தான் சொந்தம், அதை மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்ரூம்ல இருக்க ஹஸ்பண்டோ வேகமா வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப ஈரினும் ஒன்னும் புரியாம நாடினுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அச்சு அசலா டோபி வாய்ஸ் தான் எனக்கு கேட்டது. என் பொண்ணு சொல்ற மாதிரி பேயா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பேய் பிசாஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது. சமீபமா உங்ககிட்ட யாரு க்ளோஸா பழகுறா, அவங்கதான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரினும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்பதான் மேரி இருக்கா பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த வேலைலாம் இருக்குன்ற மாதிரி சொல்றதுக்காக வந்திருக்கா. ரொம்ப ஸ்வீட்டாலாம் இவங்க கிட்ட பேச ட்ரை பண்றா. இதனால லைட்டா இவங்களுக்கு இவ மேலலாம் டவுட் வருது. ஏன்னா மேரி இவங்க கிட்ட ஜாயின் பண்ணி முழுசா ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, அந்த டோபியோட கல்லறைய பாக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீலாம் செத்ததுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அந்த கல்லறைய பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பின்னாடி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் இருக்காரு. இவங்களும் அந்த நபரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப வேக வேகமா இங்க இருந்து நடந்து போறாங்க. அவரும் ஃபாலோ பண்ண மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இவங்க கார் இருக்கிற இடத்துக்கு வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஈரினும் நைட் டைம் வீட்டுக்கு வராங்க. அப்ப மேரி இருக்கால, உங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரமா சாப்பிட வாங்கன்ற மாதிரி சொல்றா. இவ ரொம்ப ஸ்வீட்டாலாம் நந்துக்க ட்ரை பண்றா பாத்தீங்களா. இதனால நாடின்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. இவன் ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக என்கிட்ட ஸ்வீட்டா நந்துக்க ட்ரை பண்ற? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மர்ம நபர் என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நான் தான் இதெல்லாம் பண்றதா நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா.
நான் அப்படி சொல்ல, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் நந்துக்காத அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு வேலை பார்க்க போறாங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவளும் பேசுறதுக்காக வரா. சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறா. இவங்க இருக்காங்கல்ல, நீ நாளைக்கு வர வேணாம், நீ என்னைக்கு வரணும்ன்றத நான் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. என்ன வேலையை விட்டு தூக்குறீங்கல்ல, சரி அப்படின்ற மாதிரி இவ சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவ வாசலுக்கு வரும்போது அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். மேரியும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா, ஆனா அடி விழுந்துகிட்டே இருக்கு. இந்த சவுண்ட் எல்லாம் உள்ள இருக்க ஈரினுக்கு கேக்குது. ஈரின் வேகமா வெளியே ஓடி வராங்க. அதுக்குள்ள அவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்தை விட்டு ஓடிடுறான். இப்ப அடி வாங்கியிருக்க இவளெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ்க்கு தகவலை கொடுத்து போலீஸ வர வச்சிடுறாங்க. வந்த போலீஸும் யாருன்றத பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. முகத்தை அவன் மறைச்சிருந்தான், சுத்தமா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மேரி சொல்லிட்டு இருக்கா. ஈரின் இருக்காங்கல்ல, எனக்கு ஒண்ணு தோணுது, ஆனா அது ரொம்ப சில்லியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்றாரு. இவனை பார்க்கும்போது அச்சசலா எனக்கு டோபியை பாக்குற மாதிரியே தான் தோணுது. ஒருவேளை டோபியோட ஆன்மா இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. என்ன மேடம் ஒரு டாக்டரா இருந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. டோபியோட ஆன்மாலாம் பண்ண வாய்ப்பு இல்ல, ஒருவேளை டோபியே இதை பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம பர்மிஷன்லாம் வாங்கி டோபியோட கல்லறையை ஓபன் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்களால தானே மேரி பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால மேரியை இவங்களோட வீட்லயே வச்சுக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாள் நானே உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மேரியே இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே கரெக்டா நடக்கணும்னு பொண்ணு சொல்றா. கண்டிப்பா அதே மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வராங்க. அப்படி வந்தவங்க அங்க எழுதி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கத்தி ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்டும் பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அடுத்து நீதான்ற மாதிரி கண்ணாடியில எழுதி இருக்கு. இத பாக்குற இவங்க 3 பேருமே இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஈரின் உடஞ்சு போயிருக்கிறது இவங்களோட ஃப்ரெண்டு நாடினுக்கு தெரிய வருது. நாடின் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, எப்ப ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேக் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. இந்த லெட்டரை ஈரின் தான் முதல்ல பாக்குறாங்க. இந்த லெட்டர் எதுக்காக உன்னோட பேக்ல இருக்கு, அப்ப நீ தான் எனக்கு லெட்டர்லாம் அனுப்பி மிரட்டிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அந்த லெட்டர் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது, யாரோ வேணும்ட்டு இதை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எப்பவுமே என்னோட திறமை மேல உனக்கு பொறாமை இருந்துகிட்டே தான் இருந்தது, நீ வேணா ரிசைன் பண்ணிடு, நான் அந்த வேலையில ஜாயின் பண்ணிடுறேன் நீ சொன்ன, வேணும்ட்டே என்னோட மனசை குலைக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் இன்னைக்கு ஜோக்குக்காக தான் அப்படி பேசினேன், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் போய் எப்படி இப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நாடின்னு கேக்குறாங்க. ஆனா ஈரின் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் நான் நல்ல வந்ததை நீ புரிஞ்சுப்ப, அது வரைக்கும் சேஃபா இருன்ற மாதிரி நாடினும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மேரி ஓரளவுக்கு தேறி வந்துடுறா. அதனால மேரி அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வாசல் வரைக்கும் இவங்க கூட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நான் போய் பண்ற மாதிரி மேரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இந்த எல்லா விஷயத்தையும் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, மாடியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈரினும் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வரதுனால பயப்படுறாங்க. இவங்க அட்டன் பண்ணோன்னு போன்ல டோபி தான் பேசிட்டு இருக்கான். இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் போனை சட்டுன்னு மறைக்கிறாரு. எதுக்காக இப்ப போனை மறைச்சிங்க, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் மறைச்சதுக்கு காரணம் வேறையா இருக்கும். ஹஸ்பண்ட் தனிப்பட்ட முறையில வேலைக்கு ட்ரை பண்றாரு. ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட சொல்லலாம் நினைச்சிருப்பாரு. நம்ம தான் அவசரப்பட்டு பேசிட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டோபி கால் பண்ணி மிரட்டினா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் இதை பண்ணீங்களான்னு கேட்டிய, அப்ப என் மேல சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சாரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலுமே லைட்டா இவங்களுக்கு ஹஸ்பண்ட் மேல டவுட் வந்துருது. ஈரினும் காலையில வேலை பார்க்கறதுக்காக வராங்க. அப்பதான் டெஸ்கை யாரோ ஓபன் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி சொத்து பத்து டீடைல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுதான் யாரோ எடுத்து பார்த்திருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி குப்பை தொட்டில ஒரு சரக்கு பாட்டிலும் இவங்களுக்கு கிடைக்குது. இத பத்தி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் மேரி பேசுறதுக்காக வரா. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல, யாரோ எனக்கு எதிராக சதியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு தோணுது மேடம், ஆனா நீங்க தப்பா எடுத்துக்கூடாதுன்னு மேரி சொல்றா. பரவாயில்ல சொல்லுன்னு கேக்குறாங்க. உங்களோட செகண்ட் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் 6 மாசம் மட்டும் தான் பழக்கம். அவர் சொத்துக்காக கூட உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ப்ராப்பர் வேலை இல்லாம தான் இருக்காரு. உங்க சொத்தை அடையிறதுக்காக கூட இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஈத்தனை பத்தி எனக்கு தெரியும், ஈத்தன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவன் என்ன சொல்றானா, உங்க பொண்ணும் உங்க ஹஸ்பண்டும் பேசினதான் நான் கேட்டேன். 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. உங்க பொண்ணும் உங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. கடைசி கொஞ்ச நாளாவே உங்க பொண்ணும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி அடிக்கடி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயுமே ஈரைன் அதை கவனிக்கிறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் கையில ஒரு பீர் பாட்டில் இருக்கு. இதே பீர் பாட்டில் தான் குப்பை தொட்டில இருக்கும். லைட்டா உங்களுக்கு ஹஸ்பண்ட் மேலயும் பொண்ணு மேலயும் டவுட் வருது. ஈரின் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சீனியரும் பேசலாமான்னு கேக்குறாரு. பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சமீப காலமா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப புவரா போயிட்டு இருக்கு, அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு.
இவர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம்னு இவங்க நினைக்கிறாங்க. சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் தூங்கிட்டு இருக்கும் போது முழிப்பு வந்துருது. பக்கத்துல பார்த்தா ஹஸ்பண்ட காணோம். இவங்களும் பொறுமையா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹஸ்பண்டும் இவங்களோட பொண்ணும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னு சட்டுன்னு பேசுறத நிறுத்திடுறாங்க. இதனால ஈரனுக்கு இவங்க ரெண்டு பேர் மேலயும் டவுட் வருது. பொண்ணை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி பொண்ணை வச்சே நம்மள காலி பண்றதுக்கு பிளான் போடுறாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க கோவமெல்லாம் பேசுறாங்க. நீங்க தானே என்னோட சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது நான் பார்த்தனா? நான் எதுக்காக அதெல்லாம் பண்ண போறேன்? நான் பண்ணலன்னு சொல்றாரு. நானும் கொஞ்ச நாளாவே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேருமே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தோன்னே பேசுறத நிறுத்திடுறீங்க. இப்ப கூட சரி, நான் வந்தோன்னே பேசுறத நிறுத்திட்டீங்க. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுற மாதிரி கேக்குறாங்க. அம்மா நம்மள சந்தேகப்படுறாங்கன்னு பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. பொண்ணு இப்பதான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஈரினோட பர்த்டே வரப்போகுது. அந்த பர்த்டேக்கு ஒரு சாங்க பாடி அம்மாக்கு ரெக்கார்ட் பண்ணி தரணும்னு நினைச்சிருப்பா. அதனால தான் அப்பா கூட சேர்ந்து இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் இவங்க புரிய வைக்கிறாங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேரையே சந்தேகப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீலிங்கா உட்காந்துடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, சாரின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து போன் கால் வருது. நாளைக்கு நீங்க கல்லறைக்கு வந்துருங்க, தோண்டி பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. இத பத்திலாம் இவங்களும் ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றாங்க. இப்ப சவப்பெட்டியை உள்ள இருந்து எடுத்துடுறாங்க. அப்பதான் இவங்க மூணு பேருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களும் பாக்குறதுக்காக பக்கத்துல வராங்க. பார்த்தா சவப்பெட்டிக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. டோபி தான் ஏமாத்தி தப்பிச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் இவங்களுக்கு மேரி கிட்ட இருந்து கால் வருது. வேலையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்களும் இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. நான் நைட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம், நான் டின்னரை ரெடி பண்ணிடுறேன், நீங்க பொறுமையா வந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதை நமக்கு ரிவீல் பண்ணிடுவாங்க. நீங்க டைம் எடுத்துக்கோங்க. யார் இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை இப்பயே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஈரன் கிட்ட போன்ல பேசும்போது மேரி அவ வீட்டுக்கிட்ட தான் இருப்பா. இப்ப வீட்டுக்கு போலான்ற மாதிரி கதவை திறக்கிறதுக்காக வரா. அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, மேரிய ஃபாலோ பண்றான். இப்ப சட்டனா பக்கத்துல வரான். மேரியும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் போட்டிருக்க மாஸ்க கலட்டிடுறான். ஆக்சுவலா மேரி சொல்லி தான் இவன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. எனக்கான காசை எப்ப தருவே அப்படின்ற மாதிரி கேக்குறான். முழு பிளான் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் காசை தரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் கேட்ட மாத்திரையை ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் மாத்திரையெல்லாம் தரான். சோ மேரி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் போக போக நமக்கு தெரிய வரும். அவங்க கிட்ட இருந்து ஒரு மாத்திரையை வாங்கினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நசிக்கிடுறாங்க. இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க சாப்பாடுல அந்த மாத்திரையெல்லாம் கலந்துடுறாங்க. ஈரினும் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராங்க. நான் இப்பதான் டின்னரை முடிச்சேன், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பரிமாற ஆரம்பிக்கிறா. இல்ல எனக்கு சாப்பிடுற மூடே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்க, அப்பதான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்களும் சரின்னு சாப்பிடுறதுக்காக வராங்க. எப்ப சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவ கவனிச்சிட்டு இருக்கா. ஆனா சாப்பிடுற மாதிரி வந்தவங்க சாப்பாடை கீழே வச்சிடுறாங்க. என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இது எனக்கு பிடிச்ச டிஷ், எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வரா. அதுக்குள்ள இவங்க தடுத்துடுறாங்க. இல்ல இல்ல, இது ஆறி இருக்கும், நான் உனக்கு சூடா தரேன் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூட்டு போறாங்க. பொண்ணு இதை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஈரனையும் ஹீரோவையும் வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா டோபி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ரொம்ப நாள் சவப்பெட்டியில இருந்தா ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கின் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கும். அதை வச்சு செக் பண்ணும் போது அவன் கண்டிப்பா இறந்துட்டான்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோட பாடியை யாரோ எடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப யாரோ ஒருத்தன் தான் திட்டமிட்டு பண்றான்றது ஈரனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஈரனும் சீனியர் கூட சேர்ந்த மாதிரி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. அவர் கேட்கிற டூல் எல்லாம் எடுத்து எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நபர் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். இவங்க செம்ம ஷாக்கிங்கா அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால டாக்டர் சொல்றத காதுல வாங்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் இவங்க காதுல வாங்காம இருக்காங்கல்ல, டாக்டருமே டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு வழியா ஆபரேஷனை முடிச்சிடுறாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க கவனம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களை இந்த வேலையில வச்சிருக்க முடியாது, நீங்க முதல்ல இந்த வேலையை விட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஈரனும் கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இங்க நிறைய சர்ஜிக்கல் நைஃப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல 2-3 நைஃபை இவங்க திருட்டுத்தனமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, வாசல்ல இவங்களை கவனிச்சிட்டு இருக்கான். இவனால தானே ஈரனுக்கு இந்த வேலை எல்லாம் போயிருச்சு. அதனால கோவப்பட்ட இவங்களும் அவனை திட்டுற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சுத்தி இருக்கவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அவன் உங்க கண்ணுக்கு தெரியறானா பாருங்கன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. இப்ப அவன் காணாம போயிடுறான். இப்ப ஈரனும் இவங்களோட வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்பதான் அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து திரும்பி இவங்களுக்கு கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, நீ என்னைக்குமே எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்றான். நீ யாரு என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. திரும்பி ரிப்பீட்டிவா 2-3 சென்டென்ஸை மட்டும் தான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான்.
என்ன நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அதையே சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இதெல்லாம் ரெக்கார்டட் வாய்ஸா அப்படின்ற மாதிரி இவங்க லைட்டா சந்தேகப்படுறாங்க. இப்ப சார்ஜ் லோவாயிருது, இவங்களும் சார்ஜ் போடலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் டேபிள்ல ஒரு மாத்திரை இருக்கிறத கவனிக்கிறாங்க. இது என்ன மாத்திரை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க டாக்டரா இருந்தாலும் மாத்திரை பத்தி எல்லாம் தெளிவா தெரியாது. தெரிஞ்ச டாக்டருக்கு அனுப்பி வைப்போன்ற மாதிரி இவங்க போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிடுறாங்க. மயக்க மாத்திரை மாதிரி தான் தெரியுது, நிறைய எடுத்தீங்கன்னா உயிரே போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செகண்ட் ஒப்பீனியனுக்காக நாடின் கிட்ட பேசலான்ற மாதிரி இவங்களும் நாடினுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொன்ன விஷயத்தையே தான் நாடினும் சொல்றாங்க. எதுக்காக இதை பத்தி கேக்குற, என்னாச்சு, நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஓகே தான், சாரின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதர்ச்சியா ஜன்னலை கவனிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு காக்கா தான் இறந்து போயிருக்கு. நைட்டு சாப்பாடு வச்சதை கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் அந்த காக்கா இறந்து போயிருக்கு. சோ இதுல ஏதோ கலந்துருக்கான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி மேரி தான் இருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப மேரி இருக்காங்கல்ல, அந்த நபரை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்கிட்ட ஒரு அமௌண்ட் பேசியிருப்பாங்க, அதுதான் வாங்குறதுக்காக இந்த நபர் வந்திருக்கான். பேசின காசை தானே கேக்குறான். இவங்களும் பேசின மாதிரியே காசை தந்துடுறாங்க. இவன் இருக்கான்ல, இன்னும் அதிகமா எனக்கு காசு வேணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இந்த விஷயத்தெல்லாம் அந்த லேடி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இவனை உயிரோட விட்டா காரியமே கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கத்தியை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கத்தியை வச்சு இவனோட கழுத்தை அறுத்துறாங்க. இவனுக்கு தந்தாங்க பாத்தீங்களா, அந்த காசெல்லாம் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மேரி தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு எவிடன்ஸ் தேவையில்ல, அதை கலெக்ட் பண்ணோன்ற மாதிரி இவங்களும் மேரியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட இருக்க நைஃப் மூலியமா கதவை திறந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ள ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் மேரியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. என்ன இவங்களோட கார் வாசல்ல நிக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சமயம் ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அவ வச்சிருக்க நிறைய என்வலப் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் சிஸ்டத்துல ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கா. அதுல டோபியோட ஒரு 4-5 டைலாக் இருக்கு. இதை வச்சுதான் நம்ம கிட்ட பேசி இருக்கான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. டோபியோட பாடியும் அந்த இடத்துல தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் இவ இருக்கா பாத்தீங்களா, இவங்களுக்கு பின்னாடி வந்துடுறா. இவங்க மண்டிலேயே ஒரு போடு போடுறா. ஈரின் கண்முழிச்சு பார்க்கும்போது இவங்க வீட்டுல தான் கையெல்லாம் கெட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து கேக்குறாங்க. அப்பதான் அவளோட சர்நேம சொல்றா. பார்த்தா டோபியோட சர்நேம் மாதிரி தான் இருக்கு. அப்ப டோபி உன்னோட அண்ணனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றா. உன் அண்ணன் தான் லவ் பண்றதா என்ன டார்ச்சர் பண்ணா, இல்ல ஏன் தப்பு என்ன இருக்குன்னு ஈரின் கேக்குறாங்க. பொண்ணுங்க ஒரு சின்ன சிக்னல் கொடுக்காம பசங்க சுத்தி சுத்தி எல்லாம் வர மாட்டாங்க. என் அண்ணன் சுத்துறது உனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நல்லா சுத்த விட்டுருக்க. ஒருவேளை அவன் பைத்தியம் மாதிரி உன் பின்னாடி சுத்துறானே வச்சுக்கோ, நீ என்ன பண்ணிருக்கணும், ஒரு டாக்டரா உனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட அவனை கூட்டு போய் காமிச்சிருக்கணும். அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லனா சாவர நிலைமையில அவனை காப்பாத்த கூட நீ செஞ்சிருக்கலாம். ஆனா வேணும்ட்டே நீ அவனை சாவ விட்டுருக்க. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு என்ன தப்பு பண்ண நான் கேக்குற. இப்ப நீ ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கிறதா எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீ சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா எல்லாருமே ஈஸியா நம்பிடுவாங்க. ஊசியை போட்டு உன்னோட கதையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றா. இப்ப ஊசியெல்லாம் ரெடி பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா. இந்த சமயம் ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, பாக்கெட்ல வச்சிருக்க அந்த சின்ன கத்தியை எடுக்கிறாங்க. அது மூலியமா அந்த கயர்லாம் கட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப மேரியும் ஊசியை ரெடி பண்ணிட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்கா. எப்படியாவது பேச்சு கொடுத்து லேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உன் அண்ணன் நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருந்தான், நான் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், நான் காப்பாத்தாம விட்டுட்டேன்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மேரியும் அமைதியா நின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, உன் அண்ணன் மாதிரி ஆளுங்களை எல்லாம் காப்பாத்தாம இருந்திருக்க கூடாது, சாவடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற மேரியும் கோவப்பட்டு ஊசியை போடுறதுக்காக வரா. இவங்க கட்டெல்லாம் கழட்டி இருப்பாங்க. சடனா அந்த ஊசியை பிடிச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரினும் அந்த ஊசியை இவ மேல குத்திடுறாங்க. அந்த ஊசி வேலை செஞ்சு மேரி இந்த இடத்துல மயங்கிடுறா. இவங்க வேகமா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அதே மாதிரி இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேரியும் கண்முழிக்கிறா. அப்படி கண்முழிக்கும் போது இவளை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரின் தான் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காப்பாத்திருக்காங்கன்னு இவளுக்கு தெரிய வருது. அண்ணன் விஷயத்துல பண்ணாததை நம்ம விஷயத்துல பண்ணிருக்காங்கன்றதை இவ புரிஞ்சுக்கிறா. இப்ப பொண்ணு இருக்கால, எதுக்காகமா காப்பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஒரு டாக்டரா நான் இந்த விஷயத்த தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்க 3 பேருமே நல்லபடியா சேர்ந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சில நாட்கள் கழிச்சு ஈரினும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ பொறுமையா அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல வராங்க. பாக்ஸை ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஒரு சிடி தான் இருக்கு. பொண்ணு தான் அந்த சிடியை ரெடி பண்ணி வச்சிருக்கா. இதை போட்டு கேளுங்கன்ற மாதிரி போட்டிருக்கா. இவங்களும் சந்தோஷமா அந்த சிடியை போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி இவங்களுக்காக ஒரு பாட்டை தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க சந்தோஷமா அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.